தரம் 10 தவணை 2 நாட்டார் பாடல் உப அலகு காதல் பாடல். ஆசை கிளியே என்ற ஆசியத்து உம்மாவே, ஓச குரலாலே உங்க உம்மாவை கூப்பிடுங்கோ. கடலே இறையாதே, காற்றே நீ வீசாதே, நிலவே எறியாதே என்ற நீலவண்டு போய் சேரும் மட்டும். மாமி மகளே என்ற மருதங்கிளி வங்கிசமே, ஏலங்கராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிடட்டும். கைவிடுவேன் என்று கண்ணி கவலைப்படாதே கன்னி, அல்லாமேல் ஆணை உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி. சீனத்து செப்பே என்ற சிங்கார பூநிலவே, வானத்தை பார்த்து மச்சி வாடுவது என்னத்துக்கோ. ஓதி படித்து ஊர் புகழ வாழ்ந்தாலும் ஏழைக்குச் செய் தீங்கை அல்லாஹ் எள்ளளவும் ஏற்க மாட்டான். காவல் பரனில் கண்ணுறங்கும் வேளையிலே கண்ணான மச்சி வந்து என் காலூன்ற கண்டேனே. காசு தரட்டோ மச்சி, கதைத்திருக்க நான் பெறட்டோ, தூதுவர காட்டிரட்டோ, இப்போ சொல் கிளியே உன் சம்மதத்தை. இந்த பாடலுக்கான பொருள்: எனது பேரன்புக்குரிய அழகிய வண்ணக்கிளி போன்றவளே, எனது ஆசியத்து உம்மாவே, இனிய ஓசையுடைய குரலாலே உங்களது தாயாரை அழையுங்கள். சமுத்திரமே சத்தம் செய்யாதே, காற்றே நீ வீசி துன்பம் செய்யாதே, நிலவே நீ காயாதே, எனது நீலவண்டு போல் விளங்கும் காதலியாகிய ஆசியத்து உம்மா போய் சேரும் வரை. எனது மாமியின் மகளே, என்னுடைய மருத நிலத்து கிளியின் வழித்தோன்றலே, வாசனையுடைய ஏலங்கராம்பே, உன்னை என்ன பெயரால் நான் அழைப்பது? நான் உன்னை மறந்து கைவிட்டு சென்று விடுவேன் என்று எண்ணி கவலைப்படாதே. கன்னி பெண்ணே, அல்லாவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னை நான் அடைய முடியாவிட்டால் இறந்து இடுகாட்டுக்கு சென்று விடுவேன். சீன நாட்டு செப்பு பாத்திரம் போன்றவளே, எனது அழகிய பூ போன்ற வெண்மதியே, மச்சியே, நீ ஆகாயத்தை பார்த்து வாடியிருப்பது எதற்காக? பாடல்களை சிறப்பாக படித்து தேறி ஊரவர்கள் எல்லோரும் புகழும்படியாக வாழ்ந்தாலும் ஏழைக்கு செய்த தீங்கை இறைவன் சிறிதளவேனும் மன்னிக்க மாட்டான். வயல் விளைவுகளை காவல் காக்கும் பரனில் நித்திரை செய்யும் போது எனது கண் போன்ற மச்சாள் வந்து காலடியில் இருப்பதை கண்டேன். உனக்கு காசு தரவா மச்சாள்? உன்னோடு பேசிக்கொண்டு இருப்பதற்கு நான் வரவா? உனக்கு தூது அனுப்பி வைக்கவா? கிளி போன்றவளே, இப்போது உன்னுடைய சம்மதத்தை எனக்கு சொல்லு. இப்பாடலுக்கான அரும்பதங்கள்: கடல் சமுத்திரம், காற்று மாருதம், நிலவு சந்திரன், மருதம் வயல்.